இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பரபரப்பான சூழ்நிலை போயிட்டுருக்கு. அதாவது டிவிக்கே சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்ற மாதிரி. அதுக்கு என்ன ரீசன்? கவர்னர் ஏன் வந்து அதோட பதவியை வந்து மறுக்கிறாரு? டிவிகேக்கு மெஜாரிட்டி இருந்தும், அதாவது மற்ற 2 கட்சிகளை விட கூட 108 சீட் இருந்தும் ஏன் அவரால் வந்து சிஎம் ஆக முடியல? எதனால கவர்னர் மறுக்கிறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம் வாங்க. இது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியில் அரசியலமைப்பு. இந்தியில் அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது பார்த்திங்கன்னா 1944 தான். அமலுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1950. அதாவது மாநில சட்டமன்றம், பாராளுமன்றம், பெரும்பான்மை அரசு, அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு எல்லாமே அப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, இப்போ வாங்க நம்ம தமிழ்நாட்டோட ரூல்ஸ்க்கு வருவோம். அதாவது மொத்தம் நம்ம எம்எல்ஏ சீட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக 234. ஏன் மறுக்கிறார் அப்படின்றதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இந்த 50+1 இந்த ரூல் தான். அதாவது நம்ம ஜனநாயகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 234னா அதுக்கு பாதிக்கு மேலே வந்து விஜய் வந்து ஆதரிக்கணும். அதாவது இப்போ பாதிக்கு மேலே வென்றிருக்காரு அப்படின்னா 118 வென்றிருந்தாருன்னா டேரெக்டாக சிஎம் ஆகியிருக்கலாம். பட் அவர் வந்து வெறும் 108 தான் இப்போதைக்கு வின் பண்ணியிருக்காரு. ஸோ பாதிக்கு மேலே உறுப்பினர் வந்து ஆதரிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது தான் வந்து அரசு வந்து கவர்மெண்ட், அதாவது மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக கருதப்படும். அப்போ தான் வந்து கவர்னர் வந்து அதுக்கான ஒரு அதாவது சிஎம் பதவிக்கு வந்து அழைக்க ஃபஸ்ட்டு செய்வார். நிறைய பேருக்கு புரியாது என்ன அப்படின்னு. வாங்க நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 234 இருக்குது. நம்ம எம்எல்ஏ சீட் வந்து 234. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி அப்படின்னா 234 பாதியை பார்த்திங்கன்னா 117 வந்து சரியான பாதி தான். அதாவது மெஜாரிட்டின்றது வந்து அதை விட 1, அதாவது 117+1 118 தான் மெஜாரிட்டி. இது வந்து ஒரு லாவோ, இந்த 50% 1 வந்து ஒரு லா கிடையாது. ஆனால் இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஜனநாயக அடிப்படை விதியிலேருந்து வந்தது. அதாவது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி சிஸ்டம், அந்த மெஜாரிட்டி ரூல் பிரின்சிபல்ன்ற ஜனநாயக அடிப்படை விதியிலேருந்து வந்தது தான். இந்த முறையை ஃபஸ்ட்டு இந்தியா எப்போது எடுத்தது அப்படின்னா, அதாவது எங்கே இருந்து ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னா யுனைடெட் கிங்டம். இந்த ஊரில் இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்